ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெந்தயக்கீரையை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த கீரையே பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லிங்க. ஒரு கட்டே 50 ரூபா. பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும், உடல் சூட்டை தணிக்கும். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஆரோக்கியமான கீரைங்க. இதை எப்படி கூட்டு செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீரை அந்த தண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை போட்டு நம்மளால் வேக வைக்க முடியாது. ஸோ அந்த கீரையை ஒன்று ஒன்றா பறித்து க்ளீன் பண்ண கொஞ்சம் டைம் தான் ஆகும். டைம் எடுத்து தான் செய்யணும். பறித்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா 4 தக்காளி, நான் காரம் அதிகமாகவே சேர்த்துப்பேன். அதனால் ஒரு 10-12 பச்சை மிளகாயே நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டையும் கலந்து போடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டு. போட்டு கீரையை அலசி குக்கரில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு 2 விசில் விடணுங்க. 2 விசில் விட்டதும் கூட்டு ரெடி ஆகிடும். ஸோ அப்படியே எடுத்து வேணும்னா லைட்டாக மத்து போட்டு கடைசல் பண்ணிக்கலாம். வேண்டான்னா அப்படியே சாப்பிட்றலாம். சரிங்களா? உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நான் தம்பிக்கு மஞ்சக்காமாலை இருந்து சரியாச்சு இல்லைங்களா, அதனால் இப்போ ஒரு 2 டைம்ஸ் இந்த கீரையை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதனால் எங்கள் மாமியார் தான் சொன்னாங்க அந்த கீரை செஞ்சு கொடுக்கலாம் நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட செகண்ட் டைம் நான் செய்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் செகண்ட் டைம் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ். ஓகே, தேங்க்யூ. கூட்டு ரொம்ப நல்லாவே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வீடியோ என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ காலையில் எல்லாருக்கும் டைம் ஆகிடுது. அதனால் அவசரம்னு செய்கிறதுனால என்னால் பார்த்திங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. ஸோ குக்கரில் வைக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வீடியோ தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் வாய்ஸ் கொடுத்துட்டேன். சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. முக்கியமாக மெயினாக கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.